சென்னை தாம்பரம் அருகே வீட்டு ஓனரை தனது சொந்த வீட்டிற்குள் அண்ட விடாதபடி தெருநாய்களை வைத்து மிரட்டும் வாடகைதாரரின் யுக்தி குலை நடுங்க வைத்துள்ளது. வீடு அமைந்துள்ள குறிப்பிட்ட அந்த தெரு தொடங்கி வீட்டு வாசல், வீட்டு மாடி என ஒவ்வொரு இடத்திலும் தெருநாய்களை காவலுக்கு போட்டுள்ள வாடகைதாரரிடம் இருந்து தனது வீட்டை மீட்டு தரும்படி கெஞ்சி கேட்கும் நிலைக்கு வீட்டு ஓனர் தள்ளப்பட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வீட்டு மாடியில தலைய தொங்க விட்டபடி பைனாக்குலரில் கண்காணிப்பது போல பார்க்கும் இந்த நாய் தெருவுக்குள் யாராவது வந்துவிட்டால் சிக்னல் கொடுக்கவே உடனடியாக தெருவில் இருக்கும் நாய்களும் வீட்டில் இருக்கும் நாய்களும் சேர்ந்து குறைக்கும் போது யாராக இருந்தாலும் கொலை நடுங்கத்தான் செய்யும். இவ்வளவு ஏற்பாடுகளும் வீட்டு ஓனரை அவரது சொந்த வீட்டிற்கு வரவிடாமல் செய்வதற்காகத்தான் என்றால் நம்ப முடிகிறதா? சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவருக்கு தாம்பரம் சேலையூர் அருகே மாடம்பாக்கம் அரவிந்த் நகரில் சொந்த வீடு உள்ளது. இவரது வீட்டை கடந்த 2019ஆம் ஆண்டு மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். வேணுகோபால் தனது குடும்பத்துடன் அந்த வீட்டில் குடியேறினார். கூடவே 2 நாய்களையும் அழைத்து வந்துள்ளார். நாட்கள் செல்ல செல்ல தெருவைச் சுற்றியிருந்த தெரு நாய்களுக்கும் சோறு போட்டு வளர்த்த வேணுகோபால் தனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வகையில் நாய்களுக்கு பயிற்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது. முதலில் இதை கண்டுகொள்ளாத தினேஷ்குமாருக்கு நாளடைவில் அது பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஆண்டுகள் உருண்டோடவே வீட்டில் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உருண்டு விளையாடத் தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் வாடகை வீட்டை காலி செய்த வேணுகோபால் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வாடகை வீட்டில் அடைத்து வைத்துவிட்டு மற்றொரு வீட்டிற்கு குடியேறியதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த தினேஷ்குமார் தனது வீட்டை தன்னிடம் ஒப்படைக்குமாறு வேணுகோபாலிடம் கேட்ட போதிலும் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. ஏதேதோ காரணம் கூறி வேணுகோபால் நாட்களை கடத்தி வந்துள்ளார். நாட்கள் செல்ல செல்ல அக்கம் பக்கத்தினர் நாய்களின் சப்தம் மற்றும் துர்நாற்றம் தாங்க முடியாமல் சேலையூர் காவல் நிலையத்திலும் முதல்வர் தனிப்பிரிவிலும் புகார் அளித்துள்ளனர். காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை நடத்திய போது சில மாதங்களில் வீட்டை காலி செய்வதாக கூறிவிட்டு பின்னர் நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என வேணுகோபால் மிரட்டியதாக கூறப்படுகிறது. பொறுத்து பார்த்த தினேஷ்குமார் தனது வீட்டை மீட்பதற்காக சென்றபோதுதான் தெருநாய்கள் ரூபத்தில் தனது வீட்டை சுற்றி கன்னி வெடிகள் இருப்பதை அறிந்து அதிர்ந்து போனார். தனது சொந்த வீட்டை நெருங்க விடாமல் நாய்கள் கடிக்க வருவதாக வேதனையுடன் கூறுகிறார் தினேஷ்குமார். பட் இந்த வீட்டு நான் வாடகை விட்டது 2019 வந்தாங்க. வந்து வாடகைக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி இந்த வாடகை விட்டேன். வீட்டு குடும்பத்தை விசாரிக்கும் போது பார்த்தா அப்பா பொண்ணு பொண்டாட்டிங்க அதுதான் சொன்னாங்க. வீட்டில் 2 நாய் மட்டும் தான் வளர்க்க போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே 2 நாய் ஓகேன்னு சொல்லி விட்டேன். திருப்பி 6 மாதம் கழிச்சு வீடு இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்போது பார்த்தா ஊர்பட்ட நாய் இருக்குது. வீட்டு உள்ளே போக முடியல. அக்கம் பக்கத்தில் தான் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடவடிக்கை எடுத்தேன். போலீஸ் ஸ்டேஷனில் நடவடிக்கை ஏப்ரல் 30 2023 காலி பண்ண சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த வீட்டு வாடகை வந்து மட்டும் மாதமாக போட்டுன்னுக்குறாங்க. நான் வந்து இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸுக்கும் இந்த தாம்பரம் போலீஸ் ஆஃபீஸுக்கும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து முயற்சி பண்ணின்னுக்கிறேன். வீட்டை வாடகைக்கு விடுவதற்கு வேறு ஒரு நபரை அழைத்து கொண்டு காண்பிக்க சென்றால் அவர்களையும் நாய் கடிக்க வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் சாலையில் சுற்றி திரியும் நாய்களையும் அழைத்து வந்து வீட்டில் அடைத்து வைத்து வருவதாகவும் தனது வீட்டை அபகரிக்க முயற்சி செய்வதாகவும் வேணுகோபால் மற்றும் குடும்பத்தினர் மீது உரிமையாளர் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அக்கம் பக்கத்துல நிறைய பெரிய தொல்லை குத்துனுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கால் வந்துனே இருக்குது. பட் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் நான் தவிக்கிறேன். கேட்டு திறந்த உள்ள ஃபுல்லாக நாய் வந்து கிடைக்குது. ஆள் அமிச்சாலும் நாய் கிடைக்குது. ஆளை குதிக்க போனால் அதுவும் நாய் கிடைக்குது. வீட்டை அக்கிரமம் பண்ணிடுறாங்கன்னு தெரில எனக்கு. அதான் பிரச்சனை. வேணுகோபாலின் இந்த செயலால் தங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என அக்கம் பக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த தெருவின் அருகில் சென்றால் கூட நாய்கள் கடிக்க வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். சாலையில் குழந்தைகளுடன் சென்றால் தெரு நாய்கள் அச்சுறுத்துவதாகவும் வீட்டில் உள்ள குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
இது குறித்து வேணுகோபாலிடம் கேட்டபோது நாய்களை தொந்தரவு செய்தால் உரிமையாளர் மீதுதான் நடவடிக்கை பாயும் என பெண் ஒருவரிடம் தொலைபேசியில் பேசி மிரட்டல் விடும் ஆடியோவும் பதிவாகி உள்ளது. நான் சொன்னேன், என்னது டாகெல்லாம் போச்சல, அதெல்லாம் தப்புண்ணா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சட்டப்படி தப்புண்ணா. ஏன்டா நீ எல்லாம் வந்துட்டு மனுஷனாடான்னு கேட்டேன். எந்த ஊர்லடா சட்டப்படி தப்புன்னு சொல்ல முடியும், போய் சொல்லுன்னு. ஏரி இடம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கேன்னு தினேஷ் ஓனரை வேணா பிடிப்பாங்களே இவ்வளே, ஏன் புதைச்சேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதை தோண்டி எடுக்க முடியாது. இப்பதான் ரீசெண்டா 2-3 டாக்ஸ் புதைச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க தோண்டிங்கன்னா இட் இஸ் லைக் வெரி பிக் டிஸ்ரெஸ்பெக்ட். இங்க 3 மாசம் வராதீங்க, நான் வந்துட்டு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். அதுக்கு சோறு போட்டு உள்ள வச்சுக்கிறாங்க. அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருவாங்க. அப்புறம் அது ரோடு ஃபுல்லாகவும் எங்கள் வீட்டு முன்னாடியும் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணும். அது ஹேர் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி ஃபுல்லாக இருக்குது. அதனால் எனக்கு பர்சனலாக என்னோட லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். நான் நல்லா இருந்தேன். என்னோட ஹெல்த் வந்து பயங்கரமாக கெட்டு போச்சு. நைட்டில் ஒரு 10 நாய் திறந்து விட்டுறாங்க. மற்றதெல்லாம் அந்த பெராண்டாவிலேயே வெளியே விட்டுறாங்க. ஆள் போகும்போது மாடியில் ஒரு 10 நாய் நின்று கத்தும். வெளியே வந்து ஒரு வெராண்டாக்குள்ளே ஒரு 10 நாய் கத்தும். வெராண்டாக்கு வெளியே ரோட்டில் வந்து ஒரு 10 நாய். எங்கள் கார் இருக்குது, கார் கடியிலெல்லாம் ஒரு 4-5 நாய் உட்காந்துருக்கும். இந்த மாதிரி இந்த ஏரியாவே யாரும் பயப்படுறாங்க. இப்போ இந்த ஐசோலேட் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவே. இந்த ஸ்ட்ரீட்லேயே யாரும் நடக்கிறதில்ல. ஸ்கூல் பசங்க வர்றதில்லை, யாருமே வர்றதில்லை. இந்த பிரச்சனையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து நாய்களை அடைத்து வைத்திருக்கும் நபரையும் வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.